ஹெய்சல்வுட்டுக்கு இன்ஜுரி, ஆர்சிபிக்கு சிக்கலா, கேகேஆர்ல 2-3 பேருக்கு மேல இன்ஜுரி, அவங்களுக்கும் பவுலிங்ல பின்னடைவு எதுவும் இருக்குமா? கேப்டன் ஆகிறாரா அபிஷேக் சர்மா எஸ்ஆர்ஹெச்க்கு? பேட் கமெண்ட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா 1-2 ஃபியூ மேட்ச்க்கு வந்து விளையாட முடியாது அப்படின்ற ஒரு தகவலுமே வந்திருக்கு. மும்பை இந்தியன் அப்டேட்டு, சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே பிராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக்கே பண்ண மாட்டீங்க. நீங்க லைக் பண்ணும்போது தான் இந்த வீடியோ நிறைய ஷேர் ஆகும். முடிஞ்ச அளவு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி 2 நாள் வீடியோ போடாதுக்கு. அடுத்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் அப்டேட்டோட வந்து டெய்லியுமே வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். ஐபிஎல் முடிகிற வரைக்கும் ஒரு நாள் கேப் விடாம எல்லா நாளுமே நான் வீடியோ போட பாக்குறேன். என்ன அப்டேட்டா இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து சேர்த்துறேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணணும், முடிஞ்சாலும் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நிறைய வீடியோ என்னால போட முடியும். நம்ம அப்டேட்குள்ள போயிடலாம். அதாவது இந்த ஐபிஎல் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நிறைய பேருக்கு இன்ஜுரி, இவர் வரல அவர் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டு இருக்கு. ஆர்சிபில பாத்தீங்கன்னா நேத்து வரைக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா, அவர் டெஸ்ட் கிளியர் பண்ணிட்டாரு, ஆல்மோஸ்ட் ஹேசல்வுட் வந்து பாத்தீங்கன்னா டீம்ல ஜாயின் பண்ணிடுவாரு அப்படின்ற அப்டேட் தான் வந்திருக்கு. ஸ்டில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பி என்ன அப்படின்னா, சின்னசாமி ஸ்டேடியத்துல வந்து கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க, அங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஏன்னா சின்ன ஸ்டேடியம் வேற, நம்ம அந்த இதுல வந்து எவ்வளவு சிக்ஸஸ் எவ்வளவு கொளுத்தி எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். வேற எந்த ஸ்டேடியத்தில் நடந்தா கூட சின்ன ஸ்டேடியம் நடக்கும்போது இந்த பிச்சில் அடிச்சாங்கன்னா வேற லெவல்ல வந்து ஹை ஸ்கோர் மேட்சா இருக்கும்னு சொல்லி நமக்கு பிடிக்கும். அதே மாதிரி ஓப்பனிங் மேட்ச் அங்க வந்து பாத்தீங்கன்னா நடக்கும்போது அப்படின்ற ஹாப்பி இருந்துச்சு. இருந்தாலுமே ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஜேஎல் வந்து டீமுக்குள்ள ஜாயின் பண்ணுவாரா இல்லையா அப்படின்ற தகவல் வந்து இப்போ வரைக்கும் ஸ்டில் டேட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தகவலுமே இல்லை. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் கூட பார்த்துட்டு இருந்தேன், எஸ்ஜேஎலை பத்தி எந்த ஒரு தகவலுமே இல்லை. ஆனா ஹேசல்வுட் வந்து போன டைம் நீங்க பார்த்திருப்பீங்க, பர்பிள் கேப் போட்டு பல டைம் இருந்திருப்பாரு, டெத்துல போட சொன்னா போடுவாரு, பவர் பிளேல போட சொன்னா போவாரு. நீங்க வேர்ல்டு கப் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்க, பூம்ராக்கு 16வது ஓவரும் 19வது ஓவர் கொடுப்பாங்க. அதுல பார்த்து பார்த்து ஆடிட்டு இருப்பாங்க, அடிக்கவே முடியாது. நியூசிலாந்து வந்து அடிக்கவே முடியாது. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவில அடிக்க முடியாம திணறினாங்க, இங்கிலாந்தும் அதே மாதிரிதான் திணறினாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் வந்து ஹேசல்வுட். போன டைம் கப்பு வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் அவரும் ஒருத்தராகவே இருந்தாரு. அவரு சப்போஸ் இல்ல ஒரு ஒரு 5 மேட்ச் 6 மேட்ச் இல்லைன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்சிபிக்கு ரொம்பவே பின்னடைவா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஹோப்லி திரும்ப வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். அப்படியே நம்ம கேகேஆர் சைடு வண்டியை விட்டு அங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் இல்ல, அவருக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்ஸிங் முசாராபானி வந்து சைன் பண்ணாங்க. அப்புறம் ஹர்ஷித் ராணா இல்ல, அவர் பேட்டிங்கும் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு, இந்தியன் டீம்லயே நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா அவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமர்ஜித் சிங்க வந்து பாத்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. சரி, பத்திரானா என்ன நிலவரம் அப்படின்னு கேட்டா அவருமே கிளியரன்ஸ் இன்னும் இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேட்டன் சக்காரியா இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்களை தான் நம்பி இருக்காங்க. இப்ப உம்ரான் மாலிக், கேம்ரூன் கிரீன் அந்த மாதிரிதான் போகணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் அவங்க பவுலிங் வீக்கா இருக்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சான்ஸ்லயுமே சொல்லியிருந்தாங்க. நீங்களுமே பார்த்துருப்பீங்க, பேட்டிங் வந்து டெப்தா இருக்கு. பவுலிங்கை பொறுத்தளவு இங்கிட்ட ஒரு பூம்ரா, இங்கிட்ட ஒரு ஹேசல்வுட், இங்கிட்ட ஒரு ஸ்டார்க்கு, அந்த மாதிரி இல்லையேப்பா அப்படின்ற மாதிரி நம்மளுக்குமே வந்து தோண வைக்குது. அதனால என்ன பொறுத்தளவு பாத்தீங்கன்னா மீண்டும் ஏதாச்சும் ஒன்று ஆல்டர்னேட் பண்ணி யாராச்சும் ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாவே இருக்கு. எஸ்ஆர்எஸ் டீம் போனோம் அப்படின்னா பேட் கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீசன் வந்து ஃபைனல் வரைக்கும் கூப்பிட்டு போயிருப்பாரு. கேகேஆர் அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில வந்து கப் அடிச்சிருப்பாங்க. செகண்ட் டைம் போன டைம் வந்து லிட்ரலி நீங்க இப்போ கூட போய் அட்டவணையை பாருங்க, லிட்ரலி ஒரு மேட்ச் அந்த வந்து மழையால வந்து டெல்லியோட தடைப்பட்டு போச்சுல, அந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சிருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய டீம். எந்த டீம்ல பேட்டிங் சூப்பரா இருக்கும் அப்படின்னா எஸ்ஆர்எச் நீங்க டச் பண்ணாம போகவே முடியாது. பேட்டிங் லைனப் வந்து அவ்வளோ டெப்த் அவ்வளோ சூப்பராகவே இருக்கு. அனிகேத் வர்மா இந்த மாதிரி நான் வந்து நல்ல பிளேயர்கள்லாம் உங்களுக்கு அனிகேத் வர்மா, இந்த மாதிரி அதர்வாட்டை, இந்த மாதிரி பிளேயர்ஸுமே இருக்காங்க. அதே மாதிரி ஆண்ட்ரி கிளாசனு, அப்புறம் அபிஷேக் சர்மா, இந்த மாதிரி பிளேயர்ஸுமே, டிராவிஸ் ஹெட் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பிளேயர்ஸுமே இருக்காங்க. ஈஷான் கிஷன் சொல்லவே தேவையில்ல, காட்டு ஃபார்ம்ல இருக்காப்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீம் வந்து சூப்பரா இருக்கு. இப்போ பேட் கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் இன்ஜுரி தான். அதனால வந்து ஸ்டார்டிங் ஒரு 4-5 கேம் கிட்ட அவர் இருக்க மாட்டாரு. அது வரைக்கும் யார்ப்பா கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட் போவாங்களா இல்ல வேற யாருக்கும் இஷான் கிஷன் கொடுக்கலாமா அப்படின்னு போகும்போது யங்ஸ்டரை நம்பி நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் சர்மா வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா கேப்டன் பண்ண போறாரு. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு டவுன்ஃபால் இருந்துச்சு, கடைசி மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்தினாரு, இந்தியாவுக்கு வந்து அடிச்சு கொடுத்தாரு.
இப்படி இந்த டொமஸ்டிக்ல இந்த மாதிரி லீக்ல எல்லாத்துலயும் வந்து கேப்டன்சி பண்ணும்போது ஒரு சூப்பரான வந்து ஒரு அனுபவம் கிடைக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆர்ஆர்ல இருந்து ராஜஸ்தான்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு வெளியில வந்தாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு. இல்ல யங்ஸ்டர்லாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரியான் பராகா இருக்கட்டும், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால்லாம் வந்து கேப்டன்ஷிப்க்கு ஆசைப்படுறாங்க. இந்த டைம்ல நம்ம இருந்தா டிஸ்டர்பா இருக்கும் அப்படின்ற காரணத்தினால தான் அவர் வெளியில வந்தாரு அப்படின்ற ஒரு நியூஸமே சொல்லியிருந்தாரு. அதனால வந்து யங்ஸ்டர்லாம் கேப்டன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உண்மையா கரெக்டான விஷயமா இருக்கும். அதனால அபிஷேக் சர்மா எப்படி கேப்டன்சி பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ராபின் வின்ஸா இருக்கட்டும், அஸ்வினி குமாரா இருக்கட்டும், எல்லாரும் பிராக்டிஸ் பண்றத பார்க்க முடியுது. அப்புறம் மலிங்காவோட வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து பேசிட்டு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சர்துல் தாக்கூர் பண்றத பார்க்க முடியுது. பேட்டிங் டெப்த்தும் சூப்பரா இருக்கு. பவுலிங்கும் அந்த அளவு தரமா இருக்கக்கூடிய ஒரே டீம் அப்படின்னா, கண்டிப்பா கண்ண மூடிட்டு சொல்றேன். கடப்பாரை அப்படின்னா கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் மட்டும்தான். வேற யாருமே கிடையாது. ரோஹித் சர்மாவும் பார்த்தீங்கன்னா, 10வதுக்கு பேட்டிங் வந்து அசுரத்தனமா பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த முறை 6வது கப் எடுத்து வைங்க. நாம பழக்கம் போல சொல்றதுதான். 2டே போட்டி தான். ஒண்ணு சிஎஸ்கே, இன்னொன்னு மும்பை. நடுவுல எந்தெந்த டீம் வந்து தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்ப எல்லா வருஷமுமே அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுவாங்க மும்பையை பொறுத்தளவு. ஓப்பனிங் மேட்ச் எல்லாத்துலயும் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இறக்கி விடுவாங்க. இறக்கி விட்டு அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, 3-4 மேட்ச் நம்மளுக்கு போனாலுமே போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப விக்னேஷ் புத்தூர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரினால தான் ரிலீஸ் பண்ணாங்க. அவர் பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு. அஸ்வினி குமார் அதே மாதிரி விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு. இந்த ரகு சர்மான்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்ல இருக்காங்க. யங் டேலண்ட் நிறைய பேர்த்த வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி இந்தியன் டீமுக்கு அனுப்பிச்சாங்க. அதே மாதிரி இந்த டைம் என்ன அப்படின்னா இந்தியன் டீம்ல சமீப காலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சூரியகுமார் சுத்தமா ஃபார்ம்ல இல்ல. திலக் வர்மா கட்டைய போட்டுட்டு இருக்காப்ல. ஒரே நம்பிக்கை நட்சத்திரமா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா பூம்ரா மட்டும்தான். ஹர்திக் பாண்டியா அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்ன் காண்ட்டு விளையாண்டுட்டு இருந்தாரு. நம்ம சொல்லவே தேவையில்ல. அதனால வந்து ஐபிஎல் வந்துட்டா வந்து மீண்டும் ஃபார்முக்கு வந்துருவாங்க. போன சீசனோட ஹையஸ்ட் ரன்னே வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் தான். அதே ஃபார்ம் இந்த வருஷமும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாரு அப்படின்னா 6th டைட்டில் 7th டைட்டில் அப்படின்றத நோக்கி வந்து போக ஆரம்பிக்கலாம். இல்ல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் அவங்க சேலஞ்சஸே என்ன அப்படின்னா கண்டிப்பா வந்து யாரு ஃபாரின் பிளேயர்ஸ் யாரை எடுக்கிறது, ஓவர்சீஸ் பிளேயரை வந்து 4 பேரை யார் எடுக்கிறது அப்படின்ற டவுட் தான் அவங்களுக்கும். ஏன்னா வில் ஜாக்ஸும் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு. கேப்டன்சி பண்ணி வந்து பாத்தீங்கன்னா சாட்னர் வந்து கடைசி வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டாரு வேர்ல்டு கப்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ்ல ஆரம்பிச்சு அல்லா ஹசன் அஃபர் இருக்காரு. இந்த மாதிரி வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அதனால என்ன பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்த ஓவர்சீஸ் ஸ்லாட் மட்டும் யாரை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட் இருக்கும். மற்றபடி வந்து கிளியரா ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னா ரியான் ரிக்கல்டன், குவிண்டன் டிக்காக ஓப்பனிங்ல பயன்படுத்திப்பாங்க. அவர் ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் அப்படி இப்படின்னு தட்டுப்பட்டுச்சு அப்படின்னா ரியான் ரிக்கல்டன் வந்து இறக்கி விடுவாங்க. வில் ஜாக்ஸ் அண்ட் ரியான் ரிக்கல்டன் அண்ட் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்டு இந்த காம்பினேஷனோட போவாங்க. ஏதோ செஃபன் ரிசர்வ் வேற இருக்காரு. அவரும் வேர்ல்டு கப்ல போட்டு காட்டிட்டு இருந்தாரு. அந்த பொலார்டோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக தான் எடுத்தோம்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருந்தோம். என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க சொல்லுங்க. நிறைய டீம்ல இன்ஜுரிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து விளையாடாம இருக்காங்க. இது அந்த டீமுக்கு எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த 6th டைட்டில் வந்து நிறைய டீம் அடிக்கும். மும்பை அடிக்கும், அப்புறம் சிஎஸ்கே அடிக்கும்னு சொல்றாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில யார் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.